இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வார்த்தைகள். நேற்று ஆபிரகாம் என்கிற தேவ மனிதனை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே பழைய ஏற்பாட்டிலே மிக முக்கியமான ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒருவன் என்று சொல்லி வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. அவர் பொல்லாப்புக்கு விலகுகிற ஒருவர், உத்தமன் சன்மார்க்கன். உத்தமன் சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகுகிற ஒருவன். ஆனா அந்த தேவ மனிதனாய் இருக்கிற யோபு என்கிற பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலே அவர் ஆண்டவருக்கு உண்மையாய் இருந்த ஒருவர், உத்தமனாய் வாழ்ந்த ஒருவர், சன்மார்க்கனாய் வாழ்ந்த ஒருவர், கர்த்தருக்கு உண்மையாய் இருந்த ஒருவர். ஆனா அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், அவருடைய வாழ்க்கையில போராட்டங்கள், அவருடைய வாழ்க்கையில நெருக்கங்கள், அவருடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள், அவருடைய வாழ்க்கையில பாடுகள், எல்லாவற்றையும் தாண்டி வருவதற்கு கர்த்தர் தேவ மனிதனுக்கு உதவி செய்தார். எல்லாவற்றிலும் இந்த தேவ மனிதன் அதை தாண்டி வந்தார். எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து போனார். கடைசி அவருடைய சரீரம் கொடிய பருக்கரினாலே வேதனைப்பட்டுகிற அளவிற்கு அவர் பிரச்சனைகளை சந்தித்தார். மனைவி அவரை பார்த்து சொன்னால், நீர் ஏன் உத்தமத்துல உறுதியாயிருக்கிறீர்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அந்த பரிசுத்தவான் யோபு சொல்றாரு, கர்த்தர் கையில நன்மையை பெற்று நாம் அவருடைய கையில தீமையை பெற வேண்டாமோ? அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய கரங்களிலே, கர்த்தருடைய கரங்களிலே நன்மையை பெற்ற நாம், கர்த்தருடைய கரங்களிலே நன்மையை பெற்ற நாம், சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சிட்சைகளை கொடுப்பார். சில நேரங்களில் தேவன் நம்முடைய சில பாதைகளின் வழியாய் நம்மை நடத்துவார். சில பாதையின் வழியாய் தேவன் நம்மை நடத்துவார். அந்த பாதையின் வழியாய் நாம் நடப்பதற்கு முயற்சி செய்யும் போது, அல்லது அந்த பாதையின் வழியாய் நாம் நடக்கும் போது, நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற அற்புதங்களை, ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை, தெய்வம் செய்கிற அற்புதங்களை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராயிருக்கிற கர்த்தர், தெய்வமாயிருக்கிற கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்திருக்கிறாரா? செய்திருக்கிறார். அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அற்புதங்களை அவர் செய்து கொண்டே வருகிறார். சில வேளைகளிலே அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, அந்த அதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே தடை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தடை இருக்கிறது. இந்த தடை நம்முடைய வாழ்க்கையில் நீங்கணும்னா விசுவாச வார்த்தைகளை நம்முடைய நாவல அறிக்கப்படணும். சில வேளைகளில் நம்முடைய நாட்களில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதனாலே, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் நம்முடைய நாட்களை வருவதனாலே, அவிசுவாசமான காரியங்கள் நம்மிடத்துல கடந்து வருவதனாலே தேவனால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியவில்லை, ஆண்டவரால் அதிசயங்களை செய்ய முடியவில்லை. இன்னைக்கு கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் போது, ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் போது, என் வாழ்க்கையில நீர் அற்புதங்களை செய்ய ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் அதிசயங்களை செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி அவரை நோக்கி கேட்கும் போது, நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். யோபுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்த போது, மனைவியை பார்த்து, மனைவி கூட உத்தமத்தில் ஏன் உறுதியாயிருக்கிறீர் என்று சொன்ன போதும் கூட தேவனை அவர் தூஷிக்கவில்லை. அதனால்தான் கர்த்தர் அவருடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை அதிகமாய் ஆசீர்வதித்தார். எதெல்லாம் இழந்தார் எல்லாத்தையும் இரட்டத்தனையாக அவர் திரும்பி பெற்றுக் கொண்டார். உடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்திருக்கலாம், கவலைப்படாதீங்க, இரட்டத்தனையாய் திரும்பி பெற்றுக் கொள்வீர்கள். எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு அடைப்பட்ட மாதிரி தெரியலாம், வழியே இல்ல, திறக்கிறதுக்கு வாசலே இல்ல, கவலைப்படாதீங்க, தேவன் இருக்கிறார். அவர் உங்களுக்கு வாசலை திறப்பார். கர்த்தர் இருக்கிறார், அவர் உங்களுக்கு வாசலை திறப்பார்.
சர்வ வல்லமுள்ளவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு வாசலை திறப்பார். உங்களுடைய வாசலை அவரே திறப்பார். அந்த கர்த்தரே திறப்பார். அந்த கர்த்தரே உங்களுக்கு திறந்து கொடுப்பார். சர்வ வல்லமுள்ளவரே உங்களுக்கு திறந்து கொடுப்பார். அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது, அந்த கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது, அந்த தெய்வத்தை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது, உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் அற்புதங்களை ஆண்டவர் நடப்பிப்பாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவர், உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறேன், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அதிசயங்களை செய்கிறேன், மாறாதவர் அதிசயங்களை செய்கிறார். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த டிவி நிகழ்ச்சி நடந்த தேவதாசனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிறவர்கள் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். மகிமை